காத்திருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இருள் தேசத்தை மூடும். ஆனால் அந்த இருளுக்குள்ளாக இருக்கிற சூழ்நிலையிலிருந்து என் ஜனங்களை நான் என்ன செய்வேன் சொன்னால், வெட்கப்படுத்தாதபடிக்கு என் ஜனங்களை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த சில காரியங்களை ஆவியானவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு முன்பாக சொல்வதற்காக விரும்புகிறேன். இன்னைக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போயில்லை. ஆமென் சொல்லணும். அப்ப வேதம் சொல்லுகிறது எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற 2024 மூன்று காரியம். ஒன்று, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 3, நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். இந்த 3 காரியங்கள் யாருக்கு என்று சொன்னால், என் ஜனங்கள் என்று சொல்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. சத்தமோடு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிற வெளிப்பாடினுடைய ரகசியம், இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? ஆகையால் பெரியமானவர்களே, நீங்கள் தடையற்றவர்களும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி இந்த வருஷம் நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். என் ஜனங்கள் ஒருபாதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனம் நமக்கு முன்பாக சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், இந்த வருஷம் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சந்நிதியில் அவருடைய பாதத்திலே நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 100 அதனுடைய 2வது வசனம், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்ததியிலும் வர வேண்டும் ஆக சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆனந்த சத்தத்தோடு இந்த 2024 அவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை சொல்லிட்டு அப்படி தேசத்திலே என்ன நடக்கும் என்பதை தெளிவாக என்னோடு கூட பேசின சில காரியத்தையும் நான் உங்களோடு கூட அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. அல்லேலூயா. தேசத்திலே தண்ணீர் ஆவியானவர் சுனாமி வந்ததை விட பயங்கரமான தண்ணீருடைய அழிவுகள் தேசத்திலே சம்பவிக்கும் என்று ஆவியானவர் சொல்ற. ஜனவரி தொடங்கியாச்சு. ஆனால் தொடங்குகிற இந்த மாதத்திலிருந்து பல மாநிலங்களும் சரி, பல தேசங்களும் சரி, தண்ணீர் மத்தியிலே அழிவுக்கு நேரான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனாலும் வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே பேசின அந்த காரியம், என் உள்ளங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலை தேவ சமூகத்திலே அப்படியே ஜெபத்தை விட்டேன். அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். என்ன ஆண்டவரே, இருள் சூழ்நிலை என்று சொன்னீங்க, தண்ணீரானது பல மடங்கு கடலிலிருந்து சுத்தமான தூக்கி எரிகிறதை போல சூழ்நிலைகளை கர்த்தருடைய ஆவியானவருக்கு காண்பித்தார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆக சொல்றீங்களா? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆனந்த சத்தத்தோடு அவரை துதிக்க வேண்டும். யார் தெரியுமா? அவருடைய ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த வருஷம் ஆனந்த சத்தத்தோடு தேவனை துதிக்கவும், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவும் தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென். 2வதாக அதே காரியத்தில் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 95:2, துதிகளுடன் அவர் சந்ததி முன் வா. துதியோடு கூட நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்திலே அவருடைய சந்ததியிலே 2024 நீங்கள் இருக்க வேண்டும். துதியுடைய சத்தம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சாகும் வரைக்கும் நான் உம்மை துதிப்பேன், சாகும் வரைக்கும் உம்மை பாடுவேன், சாகும் வரைக்கும் உம்மையே நான் துதிக்கிறவனாக இருப்பேன் என்று சொல்லி இந்த மனிதன் சொல்லுகிறான். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வருஷம் அவருடைய ஜனமாக இருந்தால் பாடி ஆராதித்து துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா.
பாதுகாக்க நீங்க உங்கள்கிட்ட சொல்ல ஒரு காரியம், நீங்க எங்க போனாலும் ஜெபத்தோடு போங்க. தேவ சித்தம் இல்லாதபடிக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். தேவ சமூகத்தில் அது உறவினர்கள் வீடாக இருக்கலாம், ஒருவேளை முக்கியமான பங்கனாக இருக்கலாம். இந்த வருஷம் நீங்க ஜெபிக்காம போகும் பொழுது சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க அதை பார்த்து ஐயோ பாஸ்டர் முன்னாடி சொன்னாரே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 5:7 வசனம். சங்கீதம் 5:7. உம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராய். அடுத்ததாக தேவன் நம்மிடத்தில் சொல்கிற காரியம், பயபக்தியுடன் அவருடைய சந்நிதியில். அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே அவருடைய ஜனம் என்று சொல்கிற நீங்கள் ஒரு நாளும் ஜெபத்தையோ துதியோ வேதத்தை வாசிக்காமல் இருக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே பயபக்தியோடு தேவனை தேடுகிற அனுபவத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, தேசம் இருளாக மாறிவிட்டார். நீங்க நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நமக்கு ஒரு காமணிக்கு ஒரு கரண்ட் போச்சுன்னு சொன்னா, கரண்ட் இருந்தும் 3 ஃபேன், இங்க 2 ஃபேன், இங்க 2 ஃபேன், இப்படி சொல்லி நிறைய ஃபேன் எல்லாம் நம்முடைய சபையில் இருக்கு. ஆனா ஒரு காமணிக்கு ஃபேன் இல்லைன்னா இருந்தே பிரச்சனை. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் சொல்ற காமணிக்கு இந்த கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இப்ப இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன இந்த தேசமே சில இருளுக்குள்ளான சூழல்களுக்குள்ளாக மாறப்போகிறது என்று சொல்லி நான் இப்படி